வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்கக்கூடியது ஹை ப்ரோட்டீனான ஒரு டேஸ்டியான ரெசிபி மீல் மேக்கர் கிரேவி. இதுக்கு ஒரு 200 கிராம் மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அந்த மீல் மேக்கரை அதில் கொட்டிடுங்க. அது நல்லா கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்ட அது நல்லா அந்த சுடு தண்ணியிலே வேகணும். அதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துருங்க. நம்ம கை சூடு பொறுக்கக்கூடிய அளவுக்கு அது ஆறினதும் அந்த மீல் மேக்கர் அவ்வளவையும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அதே போல் எல்லா மீல் மேக்கரையும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயிர் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கிளறிடுங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், எல்லா மீல் மேக்கர்லேயும் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா பொருள் அவ்வளவும் நல்லா சேரணும். கையை வச்சியும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அந்த மீல் மேக்கர் உள்ளெல்லாம் நல்லா மசாலாலாம் நல்லா சேரும். ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. கடுகு 2 ஸ்பூன் போட்டு வெடிக்க விட்டுருங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். இப்போ ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழமாக நறுக்கினது ஒரு 3 பழம் அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா பழமாக சேர்க்கும்போது அதோடய புளிப்பு டேஸ்ட்டு அப்படியே இறங்கும். அது இன்னும் கொஞ்சம் கூடவே டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சது ஒரு 1/2 ஸ்பூன் மீதம் இருந்துச்சு, அதை இதில் சேர்த்துருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கின உடனே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மீல் மேக்கர் ஊற வைக்கும் போது 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கம்மியாகவே குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அந்த மசாலா பிரட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் கழுவி வச்சுருக்கேன். அரிசி கழுவின தண்ணி 1 டம்ளர் பக்கம் அதையும் சேர்த்துப்போம். இந்த அரிசி கழுவின தண்ணியை சேர்க்கும்போது கூடுதலாகவே கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அரிசி கழுவின தண்ணியை எப்போவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு அரிசி கழுவின தண்ணியை கீழே ஊற்றிட்டு அடுத்த 2வது கழுவக்கூடிய தண்ணியை நம்ம குழம்புகளுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிக்குது பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துருவோம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினா இலையும் சேர்த்துக்குவோம். இந்த இலைகள் தேங்காயெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு அப்படியே நான்வெஜ் ஸ்மெல் வரும். அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் அப்படியே. இது பாருங்கள், சூப்பராக மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம நான்வெஜ் அதிகம் செய்ய முடியாத நாட்களில் இந்த மாதிரி மீல் மேக்கரை வாங்கி நம்ம சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபுல்ஃபில் கிடைக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.